ஆமென். பிரைஸ் லார்ட். தினமும் இயேசுவோடு இந்த நிகழ்ச்சி மூலம் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளில் அவருடைய சமூகத்துக்கு வரும்படியாக பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். வசனம் அழகாக சொல்கிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுகிறேன், எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசிரியப்பேன்னு சொன்ன வார்த்தையின்படி நம்ம எந்த இடத்திலிருந்து அவர் ஆராதித்தாலுமே அந்த இடத்துல ஒரு தெய்வ மகிமை இறங்குகிறது. ஹல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தி பாட போகிறோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளமே நன்றி சொல்லு. அந்த பாட நல்லா கரங்களை தட்டி பாடி நம்ம தேவன் ஆராதிக்கலாமா? சேர்ந்து கரங்களை தட்டி நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. செய்து சொல்லுங்க, ஆத்துமாவே ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொலியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொலியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. செய்து சொல்ல, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. தேவன் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் தேவன் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களால் கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தி ஆக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தி ஆக்குகிறார். செய்து சொல்லலாம், வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தி. எஸ்லாம், எங்க வாழ்நாள் எல்லாம் ஆண்டவரே உங்கள் நன்மைகளால் திருப்தி ஆக்குறதுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லாம வாழ்நாள் எல்லாம் வாழ்நாள் எல்லாம் நன்மைகளால் திருப்தி ஆக்குகிறார். வாழ்நாள் எல்லாம் நன்மைகளால் திருப்தி ஆக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. தேவன் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. செய்து சொல்ல, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. தேவன் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. விசுவாசத்தோட சொல்லுங்க, ஓடினாலும் நான் நடந்தா எங்க பலன் குறையாது. பலன் குறைவதில்லை. ஓடினாலும்
செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. தெய்வம் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இயேசு செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சந்ததத்தை கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. அப்படி கண்களை மூடி சொல்லாமா? ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்தன்னு சொல்லாமா? கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. தேவன் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இது சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் செய்த ஓ நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இயேசு செய்த தேவன் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அப்படி கண்களை மூடி கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தர் ஆராதிக்கலாம். அப்படியே கண்களை மூடி கர்த்தர் ஆராதிங்க. எஸ், கர்த்தர் செய்த ஒவ்வொரு நன்மைகளை எண்ணி பார்த்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. எங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்த நன்மைக்காக சோதனை ஆண்டவரே. அப்பா, நீங்கள் செய்த நன்மைக்கு ஈடாக அப்பா நாங்கள் இன்னாண்டவரே செலுத்துவோம். எங்கள் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உங்களுடைய பாதங்களையே நாங்கள் ஓயாமல் முத்தம் செய்கிறோம். கர்த்தர் செய்த அனைத்து நன்மைகளுக்காக, தேவன் அருளிய சொல்ல முடியாத ஈவுகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி. எங்கள் ஆத்மா தேவனை துதிக்கிறதுக்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா அம்மை நாங்கள் துதிக்கிற ஆண்டவர் அப்பா, ஒருவரும் சேரக்கூடாத ஒளிகள் வாசமாக இருக்கிறவர். காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. இப்படி புதிய கிருபை அப்பா, புதிய மகிமைகள் நிரப்புகிறதுக்காகவும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தம்முடைய கிருபையினால் எங்கள் அபிஷேகம் பண்ணுகிறதுக்காக உமக்கு நன்றி. உங்கள் கிருபைகள் மீது இறங்குகிறதுக்காகவும் கர்த்தருடைய கிருபைகள் மீது இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. நீ செய்த நன்மைக்காக உமக்கு நன்றி. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. உம்மை நாங்கள் துதிக்கிறப்பா. எங்களை பலவீனன் என்று சொல்லாமல் அப்பா இயேசுவின் நாமத்தில் பலவான் என்று நாங்கள் சொல்கிறோம். வசனம் சொல்கிறது, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்ல கடமை என்று சொல்லி வார்த்தையின்படி இந்த அப்படியே ஆராதிக்கிற இந்த நேரத்தில் அப்படியே நம்ம அறிக்கை செய்யலாம். ஆண்டவரே, பலவீனம் நல்ல ஆண்டவரே, கிறிஸ்து எங்களை பலவானாய் மாற்றி இருக்கிறதுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க அப்பா. எங்களை பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் பூரணமாக இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. ஓ சோதனை, எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு. இயேசுவின் நாமத்தினால் எங்களுக்கு பலன் உண்டு. இயேசுவின் நாமத்தினால எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு. உமக்கு நன்றி அப்பா. நீங்க சொன்னா போது ஆண்டவரே. ஹல்லேலூயா இயேசுவே. ஹல்லேலூயா. நீ சொன்னால் எல்லாம் ஆகும். உம் சொல்லால் என் ஜீவன் வாழும். உம் கண்கள் என்னை தேடும். நான் உடைந்தாலும் உள்ளம் வாடும். சேர்ந்து சொல்லுங்க. நீ சொன்னால் எல்லாம் ஆகும். உம் சொல்லால் என் ஜீவன் வாழும். உம் கண்கள் என்னை தேடும். நான் உடைந்தாலும் உள்ளம் வாடும். உம் கிருபையும் உம் மகிமையும் என் வாழ்வை தாங்கும். உம் கிருபையும் உம் மகிமையும் என் வாழ்வை தாங்கும். ரெண்டு
சேர்த்து பலவீனன் பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேனான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனாம். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேனான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேனான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேனான். பாவி என்றென்னை தள்ளாமல் பாசத்தால் என்னை ஆணைத்தவரே. பாவி என்றென்னை தள்ளாமல் பாசத்தால் என்னை ஆணைத்தவரே. பரியாசம் பசிதாகம் உம்மை விட்டு என்னை பிரிக்காதே. பரியாசம் பசிதாகம் உம்மை விட்டு என்னை பிரிக்காதே. செய்து சொல்ல பலவீனன் பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேனான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேனான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேனான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேனான். ஆண்டவரே உடைய அன்பை காட்ட ஆண்டவரே, சொந்த ஜீவனை தந்தீங்களே அப்பாவுக்கு நன்றி செலுத்தலாமா? அப்பா உடைய அன்பை காட்ட எங்களுக்காக சொந்த ஜீவனை தந்தீங்கள் ஆண்டவரே. நம்முடைய ஒரே பேரன குமாரனே இயேசுப்பா எங்களுக்காக மறிக்க ஒப்பு கொடுத்தீரே. உடைய அன்பு எவ்வளவு பெரியது, உடைய இறக்கு எவ்வளவு பெரியது, அதை உணர்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. மெய் தேவாவும் அன்பை காட்டவே சொந்த ஜீவனை தந்தீரையா. மெய் தேவாவும் அன்பை காட்டவே சொந்த ஜீவனை தந்தீரையா. உந்தன் மார்பிலே தினம் சாய்ந்து நான் முத்தமிட்டு இலை பாருவே. உந்தன் மார்பிலே தினம் சாய்ந்து நான் முத்தமிட்டு இலை பாருவே. ரெண்டு கரங்களை உயர்த்தி பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேனான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான். விசுவாசத்தோட சொல்லாமா? பலவீனப்பட்டிருக்கிற எல்லா காரியத்திலும் நாம் பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்று சொல்வேன். விசுவாசத்தோட சொல்லுங்க இயேசுவின் நாமத்தில். ஓ நான் பலவானா இருக்கிறேன் அப்பா, நீர் என்னை பலப்படுத்துகிறபடினால் அப்பா நான் பலவானா இருக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேனான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனான். சுகவீனன்
என்று சொல்லாமல் சுகவான். யாரெல்லாம் விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறோம் அவங்க நிச்சயம் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். நான் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் பலவானா என்னை வைத்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. எல்லா பலவீனங்களும் இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் சுகமாக மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகமாக மாறட்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா அப்பா, உமக்கு நன்றி நன்றி. எஸ், ஹல்லேலூயா. பலவீனன் என்று சொல்லாம் பலவான் என்பேன், சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன், சுகவீனன் என்று சொல்லாம் சுகவான் என்பேன். தேங்க்யூ லார்ட். அப்பா, நீங்கள் பலவானாய் மாத்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தர் அங்கீகரித்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து எங்கள் நடுவில் கர்த்தர் வாசம் செய்கிறதுக்காக அப்பா, தொடர்ந்து உங்கள் நாமத்தை எங்கள் மூலம் நீங்கள் மகிமைப்படுத்துகிறதுக்காக உமக்கு நன்றி. எங்களோட பேசக்கூடிய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி ஆண்டவரே. எங்கள் ஒருவரையும் தாழ்த்தி விரும்பியாகும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா. சத்தமா சொல்ல ஒரு ஹல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். நம்ம இந்த நல்ல நேரத்தில் கூட ஒரு வேத பகுதியை நம்ம தியானம் செய்ய போகிறோம். எத்தனை பேர் வேத வசனத்தை தியானிக்கல சந்தோஷம் அடைகிறீங்க? ஆமேன். காலை தோறும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்போது அவர் நமக்கு வாக்குத்தத்தமாக சொல்லுகிறதான வார்த்தைகளை நம்ம கேட்டு அதை விசுவாசித்து அதைப்படி நம்ம ஜெபிக்கும் போது அந்த வாக்கு தத்தத்தை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் தருகிற அந்த வாக்கு தத்த வசனத்தை நம்மளால் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆமேன். ஸோ நம்ம வேதத்திலிருந்து ஒரு வசன பகுதியை நம்ம தியானிக்கலாம். ஆகாயிலிருந்த தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்ல ஒரு ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். எந்த இடத்துல? இன்றைக்கு நம்ம இருக்கிறதான ஸ்தலத்தில், நம்ம தங்கி இருக்கிற வீட்டில், நீங்க போகிற எல்லா இடத்திலுமே இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்ல. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். நம்ம இருக்கிற ஸ்தலங்கள், நம்ம குடியிருக்கிற ஸ்தலங்கள், நம்ம செல்கிற இடங்கள் எல்லா பகுதியிலுமே சமாதானத்தை கட்டளையிட போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அந்த வார்த்தையை? அவர் இன்று முதல் நமக்கு சமாதானத்தை தருகிற தெய்வமாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தில் ஒருவேளை சமாதானம் இல்லையா, தொழிலில் சமாதானம் இல்லையா, படிப்பில் சமாதானம் இல்லையா, அல்லது சபையில் நமக்கு சமாதானம் இல்லையா, நம்ம மனதுக்குள்ளே ஏதோ ஒரு போராட்டம், மன கவலையினால, மனதில் பல விதமான யோசனையினால சமாதானம் மற்ற இருக்கிறீங்களா? இன்னைக்கு வசனம் சொல்கிறது, இவ்விடத்திலே சமாதானம் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஸோ இந்த இடத்துல கர்த்தர் சமாதானத்தை தரப்போகிறார். நீங்கள் இருக்கிற ஸ்தலத்தில் ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட போகிறார். நீங்கள் உங்கள் வேலையில் அவர் சமாதானத்தை தரப்போகிறார். உங்கள் படிப்பின் காரியத்தில் கர்த்தர் சமாதானம் தரப்போகிறார். உங்கள் சபையில் தேவன் இன்றைக்கு சமாதானத்தை கட்டளையிட போகிறார். உங்கள் மனதுக்குள்ளே, குறிப்பாக உங்கள் மனதுக்குள்ளே தேவையற்றிருக்கிற மன பயங்கள், தேவையற்றிருக்கிற மன குழப்பத்திலிருந்து இன்றைக்கு தேவன் சமாதானமான வழியை, சமாதானத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கட்டளையிட போகிறார். எத்தனை பேர் அந்த வார்த்தையை நம்புறீங்களோ அவங்க விசுவாசிக்கிற உள்ளத்தில் இந்த சமாதானம் இன்றைக்கு கிரியேட் செய்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ இந்த இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய சமாதானத்தை நமக்கு கட்டளையிட போகிறார். ஆமென். ஸோ சமாதானம் என்ற வார்த்தை எபிரேய பாஷையில் ஷலோம் என்ற வார்த்தையாக பயன்படுத்தப்படுகிறது. ஷலோம் அப்படின்னு சொன்னால் எபிரேய பாஷையில் சமாதானம் என்று அர்த்தம் வருகிறது. ஆமென். ஸோ ஷலோம் ஹேஸ் மல்டிஃபைட் மீனிங் இன்க்ளூடிங், அந்த ஷலோம் என்ற வார்த்தைக்கு அநேக அர்த்தங்கள் உள்ளன. என்ன? பீஸ், ஹெல்த், சேஃப்டி, ப்ராஸ்பரிட்டி, இது மாதிரி நிறைய வேர்ட்ஸ் நம்ம சொல்லிட்டு, இப்போ சமாதானத்துக்குள்ள அந்த வார்த்தைக்கு அநேக அர்த்தங்கள் உள்ளது. ஸோ அந்த அர்த்தக்குள்ள ஒரு முழுமைன்னு சொல்லலாம், அல்லது அந்த சமாதானம் அந்த வார்த்தை நிரந்தரம், ஒரு பரிபூர்ணமான ஒரு நிலையை தான் சமாதானம், எல்லாம் நிறைந்தது, எல்லாம் நிறைந்த ஒரு வார்த்தை அப்படின்னு சொன்னால் அது சமாதானம், ஷலோம் அப்படின்னு சொல்லி எபிரேய பாஷையில் அழைப்பாங்க. ஸோ இந்த ஷலோம் என்ற வார்த்தை யூதர்கள் எதுக்கு பயன்படுத்தினா வாழ்த்து செய்தியாக, ஒரு வாழ்த்து வார்த்தையாக. நம்ம ஊரில் பார்த்தா ஒருத்தரை பார்க்கும்போது வணக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஷலோம் அப்படி ஒருவர் சந்திக்கும் போது ஷலோம் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்த, ஒரு வாழ்த்து வார்த்தையாக இந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்துகிறாங்க. சங்கீதம் 29:11 வசனம் சொல்கிறது, கர்த்தர் தமது ஜனத்துக்கு
பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு, தம்முடைய பிள்ளைகளுக்கு, தம்மை நேசிக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு, தேவ சமூகத்தை நாடுகிற, தம்முடைய நாமத்தை அறிந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் சமாதானத்தை அருளுகிற தெய்வமாக இருக்க, சமாதானத்தை அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். ஆமே. இன்றைக்கு தேவ சமூகத்தில் அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக, அவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நம்ம அநேக நேரம் நமக்கு இருந்தாலுமே நம்ம நிறையா நேரத்தில் நம்ம ஜெபிக்கிறது கிடையாது. வேதம் வாசிக்க அநேக நேரங்கள் கர்த்தர் நம்ம கொடுத்திருந்தாலும் அநேக நேரத்தில் வேதம் வாசிப்பது கிடையாது, தேவனை தேடுவது கிடையாது. ஆனால் இன்றைக்கு ஒரு கொஞ்ச நேரத்தை கர்த்தருடைய சமூகத்தை ஒதுக்கிறோம்ல, இந்த ஒதுக்கப்பட்டதான் இந்த நேரத்தை, அவருடைய சமூகத்தை கொடுக்கப்பட்டதான் இந்த நேரத்தை அவர் பாக்கியமானதாக மாற்றி நமக்கு சமாதானத்தினால் நம்மை நிரப்ப போகிறார். சமாதானத்தை தந்ததை மாத்திரம் கிடையாது, சமாதானத்தை அருளி நம்மை ஆசீர்வதிப்பான வசனம் சொல்லுது. அது மாத்திரம் இல்லாமல் சங்கீதம் 122:7 சொல்லுது, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஸோ அலங்கம் என்ற வார்த்தை என்னன்னு சொல்லி பார்த்தா நம்முடைய மதில் சுவரை தான். அலங்கம் என்ற வார்த்தை மதில் சுவர் என்று மொழிபெயர்க்கப்பட்டது. ஸோ மதில் சுவர் அப்படின்னா நம்முடைய வீட்டை சுற்றி ஒரு காம்பவுண்ட் வால் இருக்கல, அந்த காம்பவுண்ட், அந்த மதில் சுவருக்குள்ள சமாதானமும் அரண்மனைங்கிற நம்முடைய வீட்டுக்குள்ளே சுகமும் தங்கியிருக்கு. இது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! சமாதானமும் சுகமும் ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. இன்றைக்கி அநேகர் வீட்டில் சமாதானம் இருந்தால் சுகம் இருக்க மாட்டேங்குது, சுகம் இருந்தால் சமாதானம் இருக்க மாட்டேங்குது. அநேக சூழ்நிலைகள் இப்போ நமக்கு தெரிந்த, ஸோ நீங்களே நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறையா நம்மக்கிட்ட பணம், சொத்து, சுகம், நம்மக்கிட்ட பணம் நிறையா இருந்தாலுமே நிறைய கோடீஸ்வரங்க நமக்கு தெரிந்தவங்க கூட இருப்பாங்க. ஸோ பணக்காரர்களாக அவங்க இருந்தாலுமே, அவங்க செல்வத்தில் பெருகி இருந்தாலுமே அவங்கக்கிட்ட என்ன இருக்காது, சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க. நிறையா பேர் ஒருவேளை காசு நிறையா வச்சிருந்தாலும் சுகம் இல்லாமல் சரீர பலவீனத்தோடு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுங்க, தமது ஜனத்துக்கு அவர் சமாதானத்தை அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமாக இருக்கு. இன்றைக்கி சமாதானம் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி சுகம் நமக்கு வேணும்னு சொன்னால் நம்ம வேறு எங்கேயுமே போக வேணாங்க, அவருடைய சமூகத்துக்கு போனால் மட்டும் போதும். ஒவ்வொரு நாளை தொடங்கும் போது சரி, அவருடைய சமூகத்தை அந்த நாளை ஒப்பு கொடுங்க. நீங்கள் மற்ற காரியங்களை, நம்ம சமாதானத்தை தேடி எங்கெங்கேயோ மக்கள் போயிட்டு இருக்கிறாங்க, சுகத்துக்காக எங்கேயோ டாக்டர் கிட்ட போகிறோம், இதெல்லாம் நல்லதான், டாக்டர் கிட்ட போகிறோம், அநேக காரிய வைத்தியங்களை தேடி எங்கெங்கேயோ நம்ம போகிறோம். நம்ம அதையெல்லாம் அதிகமாக காட்டிலும் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய சமாதானத்துக்காக, நம்முடைய சுகத்துக்காக தேவ சமூகத்துக்கு போகும்போது கர்த்தருடைய வசனம் இப்படியாக சொல்கிறது, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருக்கும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம அவருடைய சமூகத்துக்கு நம்ம போகணுங்க. ஸோ தேவ சமூகத்துக்கு நம்ம போகும்போது நம்முடைய அலங்கம் என்ன, நம்முடைய காம்பவுண்ட் வால்குள்ள, எஸ், நம்ம சுற்றி இருக்கிற பகுதி, நீங்கள் எங்கே போய் தெய்வ பிள்ளைகள் இருந்தாலுமே அந்த சுற்று பகுதிக்குள்ளே ஒரு சமாதானம் கிரியேஷன், சமாதான பிரபுவாக அவர் கிரியேஷன். அது மாத்திரம் கிடையாது, அந்த இடத்துல சுகம் தங்கியிருக்கும். உங்கள் வீட்டுக்குள்ளே கர்த்தரை நீங்கள் தேடுகிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்கும்போது, அதிகமாக அவருடைய சமூகத்தை நாடுகிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்கும்போது கர்த்தரை தருகிற ஆசீர்வாதம் என்னென்னு சொன்னால், அவர் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உங்கள் அரண்மனைக்குள்ளே சுகமும் தங்கியிருக்கும்படியாக அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. ஸோ சுகம், சமாதானம் எத்தனை பெரிய பிளஸிங், எத்தனை பெரிய ஆசீர்வாதம். எந்த அநேக குடும்பத்தில் இந்த சுகத்தையும் சமாதானத்தையும் பார்க்குறதே முடியல. நம்ம அதிகமாக தேவனை தேடணும். தேவனை தேடுகிற பிள்ளைகள் வாழ்க்கையில் நிச்சயம் சமாதானமும் சுகமும் கிரியை செய்கிறதா இருக்கு. என்னோட சேர்ந்து சொல்கிறீங்களா? எங்களோட சேர்ந்து எத்தனை பேர் சொல்ல ஆயத்தமாக இருக்கிறீங்க? இயேசுவின் நாமத்தினால என் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் என் அரண்மனைக்குள்ளே சுகமும் தங்கியிருக்கும். உங்கள் தலைக்கு மேலே கை வச்சு கூட நீங்கள் சொல்லலாம். தலைக்கு மேலே கை வச்சு விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனி வரும் நாட்களில் என் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் என் அரண்மனைக்குள்ளே சுகமும் தங்கியிருக்கும். இயேசுவின் நாமத்தில் என் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் என் அரண்மனைக்குள்ளே சுகமும் தங்கியிருக்கும். இந்த வார்த்தை உறுதியாக பிடிச்சுக்கணும். இந்த வார்த்தை உறுதியாக பிடிச்சு கொண்டு இந்த வார்த்தை விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, வேதத்தில் வசனம் சொல்லுகிறப்பா, ஆண்டவர் அரண்மனைக்குள்ளே அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் தங்கியிருக்குன்னு சொன்ன வார்த்தையும் படி என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நம்ம கேட்கும்போது அவர் நமக்கு சுகத்தையும் சமாதானத்தையும் தருகிறார். சமாதானம் அப்படின்னு சொன்னால் எல்லாம் நிறைந்தது, நிறைவான ஒரு வாழ்க்கை, பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கை, ஒரு முழுமை அடைந்த ஒரு வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ பற்றாக்குறையோட கஷ்டத்தின் நடுவில் போகிறதான ஒரு வாழ்க்கை கிடையாது. அது ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கை, அது எங்கும் செழிப்பும் உள்ளதான ஒரு வாழ்க்கை. எப்போ அதெல்லாம் மாறுதுன்னா, நம்ம தேவனை எப்படி பார்க்கிறோம், தேவனை கர்த்தரை நம்ம பார்க்கிற விதத்தின் அடிப்பில், அவர் மீது நம்ம
நம்ம வைக்கிற விசுவாசத்தின் அடிப்படையில் ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்குறோம். நீங்கள் தேவனை பெரியவராக பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியத்துக்குமே நம்ம கர்த்தரை முன்பதாக வைத்து அவரை பெரியவராக பார்த்து அவர் எனக்காக யாவையும் செய்ய வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லி அவரையே உங்கள் கண்கள் நோக்கி இருக்குன்னு சொன்னால் அவரை நோக்கின கண்கள், அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாள் வைக்கப்பட்டே போவதில்லைங்க. ஸோ அவரை நோக்காமல் நம்ம அநேக மற்ற காரியங்கள் சூழ்நிலைகள்லாம் பார்த்து நம்ம போயிட்டே இருந்தால் இந்த சுகமும் சமாதானம் வாழ்க்கையில் கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் எங்கே தேடினாலும் சுகமும் சமாதானமும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்கும். நிம்மதியான வாழ்க்கை, சமாதானம் நிறைந்த, சுகம் நிறைந்த நிம்மதியான வாழ்க்கை வேணும்னா உலகத்தை அதிகமாக நாடுறதை விட்டு நம்ம தேவ சமூகத்தை அதிகமாக நம்ம காத்திருக்கணும். நாமே உலக காரியங்கள் இருந்தாலும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த நேரம், காலையில் கொஞ்சம் நேரம் கொடுக்கலாம். உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைம் கிடைக்கும் போது ஆண்டவருக்காக அந்த நேரத்தை பயன்படுத்துங்க. அதிகமாக அவருடைய சமூகத்தில் காத்திருங்க. ஸோ அவருடைய முகத்தை நம்ம நோக்கி பார்க்கும்போது அவர் தருகிறதான மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே, உங்கள் அரண்மனைக்குள்ளே, நீங்கள் சுற்றி இருக்கிற பகுதிக்குள்ளே சமாதானமும் சுகமும் தங்கியிருக்கும். யோவான் 14:27 இயேசப்பா இப்படி அழகாக சொல்லிக்கிறாரு, உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என்னுடைய சமாதானத்தை தருகிறேன். உலகம் கொடுக்கிற சமாதானத்தை ஒரு கொஞ்ச நேரம் ரிலீஃப், ஒரு கொஞ்ச நேரம் மைண்டு ரிலாக்ஸுக்காக தான். எவ்வளோ நிறைய பேர் சூழ்நிலை நடுவில் போய் ஆலோசனை நம்ம கேட்டாலுமே கொஞ்ச நேரம் ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அது மறைஞ்சு போயிடும். அதே நீங்கள் தேவ சமூகத்துக்கு போய் ஆலோசனை சமாதானம் இல்லாமல் ஆண்டவர் சமூகத்துக்கு போய் நீங்கள் கேட்கும்போது அவர் தம்முடைய சமாதானத்தினால் உங்கள் இருதயத்தை நிரப்பார். உங்கள் இருதயங்களை தேவ சமாதானம் ஆளுகை செய்யும். தேவ சமாதானம் நம்ம ஆளுகை செய்கிறதா இருக்கிறது. அது மாத்திரம் கிடையாது. சங்கீதம் 147:14 அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். உச்சிதமான கோதுமை, உன் எல்லைகள் எங்கும், நம்ம வீடு மாத்திரம் கிடையாது, நீங்கள் இருக்கிற எல்லைகள் எல்லா பகுதிகளுக்குள்ள அவர் சமாதானத்தை கட்டளையிடுகிற தேவன். ஹல்லேலூயா! எத்தனை பேர் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறீங்க? இன்றைக்கு உங்கள் அரண்மனைக்குள்ள நீங்கள் தங்கியிருக்க அவர் நமக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறதா? ஆமென். விசுவாசத்தோடு நீங்கள் அவர் இன்னைக்கு சமாதானத்தை இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவ சமூகத்தில் இந்த சமாதானத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம ஜெபிக்கிற நேரத்தில் சமாதானம் நம்முடைய குடும்பங்களை ஆளுகை செய்யும். நம்முடைய சுகம் நம்முடைய குடும்பங்களை ஆளுகை செய்யும். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து விசுவாசமாக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஜெபிக்க ஆயத்தமாக அப்படியே கண்களை மூடி அப்படியே கொஞ்சம் அப்பா நம்ம சோதரிங்க, அப்படியே கண்களை மூடி சோதரிங்க. பேசப்பா உங்கள் வசனத்தின்படி நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் தங்கியிருக்குன்னு சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால இன்று முதல் என் அலங்கத்துக்குள்ளே தகப்பனே சமாதானம், என் அரண்மனைக்குள்ளே சுகமும் தங்கியிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் இருதயங்களை தேவ சமாதான ஆளுகை செய்யட்டுன்னு சொல்லுங்க. எங்கள் இருதயங்களை தேவன் ஆளுகை செய்யட்டப்பா. எங்கள் தொழிலில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும். சமாதானம் என்றால் அது ஒரு முழுமையான ஒரு வார்த்தை, பரிபூர்ணம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கை, குறைவுகள் இல்லாத நிறைவான ஒரு வாழ்க்கை. எங்கள் குடும்பத்தில் சமாதானம் இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். எங்கள் குடும்பத்தில் சுகம் தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்துக்கு எல்லா பலவீனங்களும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆசை அப்பாவை பார்த்து ஜெபிங்க, இயேசுவின் நாமத்தில் எல்லா பலவீனங்களும் சுகமாக மாறட்டும் அப்பா. குடும்பத்தில் சமாதானமும் சுகமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தங்கியிருப்பதாக. சமாதானத்துக்கு எதிராக கிரியேசுகிற எல்லா பிசாசின் வல்லமைகள் அப்பா எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தை உடைத்து நாங்கள் நிர்மலமாக்குகிறோம். தேவ சமாதானம் இருதயங்களையும் அப்பா, தேவ சமாதான உள்ளங்களை ஆளுகை செய்யட்டப்பா. இப்பொழுதே அந்த மெய்யான சமாதானம் எங்கள் வீட்டுக்குள்ள, எங்கள் அறைகளுக்குள்ள, எங்கள் எல்லைகளுக்குள்ள சமாதானம் ஆண்டவரே கத்தாவே. எங்கள் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்க வேண்டும் சொன்னீங்களே அப்பா. நாங்கள் இருக்கிற எல்லைகளில் ஒரு சமாதான தகவலை பா, ஒரு சமாதானம் கத்தாவே உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் எல்லைகளுக்குள்ள சமாதானத்தை கட்டளிடுகிறப்பா. நாமத்தினால ஜெபிக்கிற ஆண்டவரே, தொடர்ந்து எங்கள் நடுவில் கர்த்தர் பெரியவராக இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறப்பா. இந்த நாளில் அப்பா சுதம் உங்களுடைய சமூகத்தில் தொடங்கப்பட்டதான இந்த நாள் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த ஆசுதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. நன்மை கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. இந்த நாளில் அவங்க எல்லா காரியத்திலும் சமாதானத்தை காண உதவி செய்யுங்க. சமாதானத்தோட எல்லா காரியத்திலும் தகப்பனை இறங்க உதவி செய்யுங்க. நீரே கர்த்தர் சமாதான பிரபுவாக கர்த்தர் குடும்பங்களை கிரியை செய்யுங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி விரும்பியாக்கிறோம் அப்பா. நீ பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லலாம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்ய சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். அதிகாலையில் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து அவரை பாடி ஆராதனை செய்து வேத வசனத்தை கேட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.